லூயா ஸ்தோத்திரம். ஆமாம், நீங்கள் ஸ்தோத்திரம் நேசக்கொடினாலே நீங்கள் நேராக எங்கள் உன்னத பாட்டுக்கு எடுத்துக்கலாம். உன்னத பாட்டு போயிட்டீங்கன்னா ஸ்தோத்திரம், அதில் நேசக்கொடி நேசம் நிறையா இருக்கும். அதில் எடுத்து வாசிட்டு பாருங்களேன். ஒரு வசனத்தை வாசிங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என் நேசமே என் பிரியமே அல்லேலூயா என்று சொல்லி ஆண்டவர் அந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தில் எடுத்துக்கொண்டு வாசித்து பாருங்கள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சிஸ்டர் வாசிப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அங்கே வர்ணிக்கிறார். என் புறாவே அல்ல வக்பா நம்பர் சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். உன்னதப்பட்டு 2 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அல்லேலூயா. இத்தனை சொல்கிறேன், சத்தமாக இல்லைன்னு சொல்லுங்கள். பாருங்கள். ஸ்தோத்திரம். என் நேசரின் சத்தத்தை கேட்டேன், என் சகோதரியே என் பிரியமே என் புறாவே உத்தமியே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னும் அவர் இப்படிலாம் சொல்லிட்டு இன்னும் நிறைய வர்ணிக்கிறார் ஆண்டவர் 4ஆம் வசனத்தில். சரி, ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த நேசர். அல்லேலூயா. சரி, நம்ம இந்த உன்னத பாட்டை போட்டு நம்ம எடுக்க போகிறதில்ல, ஒரு வார்த்தைக்காக எடுத்திருந்தேன். அல்லேலூயா. அதில் பார்த்தீங்கன்னா நேசரே நேசர்லே நேசகுமார்த்தின்னு வரும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய நேசக்கொடி, ஆண்டவருடைய அன்பின் கொடி நம்ம மேலே பறக்குது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதல் இந்த ஸ்தோத்திரம் கல்வாரியில் ஆண்டவர் வந்து மரிக்கும் பொழுது யாருடைய பாவத்தை ஆண்டவர் மன்னித்தார் உங்களுக்கு தெரியும். 2 திருடன், அதில் ஒரு திருடன் என்ன செய்யப்பட்டிருக்கிறான், ஏற்றுக்கொள்ளப்பட்டான். அல்லேலூயா. அவன் அந்த இடத்துல வந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இன்னொரு திருடன் வந்து இகழ்ந்தான். நீர் தெய்வமானால், நீர் தேவகுமாரனால் இறங்கி வாரும் அப்படின்னு சொல்லி அவன் இகழ்ந்தான். ஆனால் இன்னொரு திருடன் என்ன செய்தான், அவன் சொன்னான், என்ன சொன்னான், மறந்து வச்சா, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனே நினைத்தருளும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவனை கடிந்து கொண்டான். நீயோ செய்த தப்புக்கு நீ என்ன செய்த தண்டனை அனுபவிக்கிற, அவரோ ஒரு தவறும் செய்யலை, அவர் சிலுவையிலே தொங்குறார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வரும் பொழுது பாருங்கள். ஸ்தோத்திரம். லூக்கா 22ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். பாருங்கள், லூக்காவில் புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கும். உம்முடைய ராஜ்யம் வரும்பொழுது என்ன செய்தோம், நினைத்தருளும் என்னை எடுத்துக்கொள்ளு அப்படின்னு சொல்லி அவன் வேண்டுதல் செய்வான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 23ஆம் அதிகாரத்தில் தான் இருக்கும். ஸ்தோத்திரம். ஆண்டவரே அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நினைத்தருன்னு சொல்கிறான். இன்னும் நீங்கள் லூக்கா 23:39 சொல்கிறார் பாருங்கள். அன்றியும் சிலுவையில் அறியப்பட்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கிறான். மற்றவன் அவன் நோக்கி, இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனால் தேவனுக்கு பயப்படுவதில்லையான்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அல்லேலூயா. அவன் சொல்கிறான், இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீருடைய ராஜ்யத்தில் வரும்போது உடனே நம்ம ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, அல்லேலூயா, உடனே மனம் இறங்கிட்டார். நம்ம அப்பா எப்பவுமே உடனே மனம் இறங்குறவர். அல்லேலூயா. ஒரு வார்த்தை ஆண்டவரே, அவர் தானே, அவரும் உம்முன்னு இருக்கார். அல்லேலூயா. இவன் ஆண்டவரும் கண்டுட்டான். அந்த நேரத்தில் ஏசப்பா சொன்ன, என்னை ஏற்றுக்கொள்ளுப்பான்னு சொன்னாரா, சொல்ல. அவன் வந்து ஒரு நிமிஷம், ஆண்டவரே அல்லேலூயா நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடிய நினைத்தர். இந்த ஒரு வார்த்தை தாங்க. அல்லேலூயா. அவன் செஞ்ச பாவமெல்லாம் போயிடுச்சு. அல்லேலூயா. ஸோ நீங்கள் அந்த ஒரு வார்த்தை சொல்லி பழகுங்களேன், அவங்க பாவமெல்லாம் போயிடும். உடனே நேசம் அவன் மேலே போயிடுச்சு. இன்று என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே. அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். அவன் ஒரு பெரிய நீதியை பின்பற்றிட்டே காலமெல்லாம் ஒரு 30 வருஷ கிறிஸ்தவனாக இல்லை, ஒரு 50 வருஷ கிறிஸ்தவனாக இல்லை. ஆனால் அன்றைக்கு அவன் மனம் திரும்பினான், அன்றைக்கு ஒப்பு கொடுத்தான். அன்றைக்கே அவனுக்கு சாவு, சிலுவையில் செத்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவரே நீ மன்னியும் சொன்ன உடனே இந்த நேசக்கொடி அவன் மேலே பறந்துருச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் அவர் மேலே மனதுருகி எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடார். மன்னித்து இன்று என்னுடனே கூட
அவரோடு கூட பரதேசிக்கு போனால் எப்படி இருக்கும்? அந்த இளைப்பாறு ஸ்தலம், பரதேசின்ற இளைப்பாறுதல் ஸ்தலம், அதில் அப்படியே கூட்டி கொண்டு போயிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவனுக்கு உண்மையிலே அவனுக்கு ரொம்ப கெட்டிக்கார. அல்லேலூயா, அவனுக்கு ஒரு லக்கு கிடச்சிருச்சு. அல்லேலூயா. ஏன்னா அடுத்து சிலுவையிலிருந்து இறங்கி வந்து விடுதலை ஆனால் கூட அவனுக்கு அடுத்து பாவ சோதனை இருக்கும், பிரச்சனை இருக்கும், அவன் வைவாங்க, அவன் இன்னும் பின்வாங்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், பல சூழ்நிலைகள் இருக்கும். ஆனால் அவன் சிலுவையிலிருந்து இறங்கி வர முடியாது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்லலாம், எப்பா நீ இறங்கி போ, நான் உன்னை எப்படி காப்பாற்றுவேன், நீ இறங்கி போய் எனக்காக ஒரு 10 வருஷம் சாட்சியாக வாழ்ந்துட்டு நான் உண்மையாக உன்னை சோதிப்பேன். என்ன சோதிப்பேன்? நீ பரிசுத்தமாக இருக்கிறியா, நீ சாட்சியாக இருக்கியா, உண்மையிலே நீ ஏற்றுக்கொண்டையா, அப்படி உன்னை சோதித்த பிறகு தான் பரலோகத்துக்கு சேர்ப்பேன்னு சொன்னாரா? சொல்லலை. ஆண்டவர் டக்குன்னு நினச்சிட்டாரு, என்னுடனே வா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னுடனே வா. உடனே ஒரு மடம் இறங்கிட்டார். அல்லேலூயா. எவ்வளவு பாருங்கள் இறக்கம். அப்படியே ஃபுல் கிரேஸ் அங்கே இறங்கிருச்சு. அல்லேலூயா. அதான் எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது பாருங்கள், எபேசியர் 1ஆம் அதிகாரம். இன்றைக்கி நான் எந்த நோட்ஸ் எடுக்கலை, வேறு நோட்ஸ் எடுத்து வந்தேன். 1 மணி நேரமாக 2 மணி நேரம் வேறு நோட்ஸ் எடுத்தேன். ஆனால் இன்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற பாதை பக்காடுவோம். அல்லேலூயா. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் அந்த கிரேஸை பற்றி பவுல் எழுதுகிறார் பாருங்கள். ஸ்தோத்திரம். 7ஆம் வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே. அல்லேலூயா. பாருங்க, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே. அல்லேலூயா. அவர் ஒரு ஐஸ்வர்ய சம்பன்னர். அல்லேலூயா. அவர் பேரே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஐஸ்வர்ய சம்பன்னர். ஏசப்பா ஐஸ்வர்ய சம்பன்னர் சொன்னால் நம்ம பாவின்னு சொல்லிடக்கூடாது. ஸ்தோத்திரம். நமக்கு தான் ஐஸ்வர்யம் பிடிக்காது. ஆனால் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் பேரே. அவர் எதில் ஐஸ்வர்ய சம்பன்னர்? கிருபையில். அவர் மன்னிக்கிறதுல. அல்லேலூயா. இரக்கத்தில் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அல்லேலூயா. அவன் எத்தனை பேரை கொலை செஞ்சானோ இல்லையா? அவன் ஒரு பக்கம் அவன் ஒரு நாட்டுக்காக ஒரு தீவிரவாதியாக செயல்பட்டான். ஒரு பரபாஸ் என்கிற ஒரு கூட்டாளியோடு அவன் சேர்ந்து செயல்பட்ட மனுஷன். திருடன் கள்ளன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நிறைய கொலைகள் செஞ்சுருக்கலாம், தீவிரவாத கும்பலில் அவன் இருந்திருக்கலாம். அந்த காலத்தில் வெட்டி குத்தில் என்ன செய்யணும், கொண்டுட்டு கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட இடம். இல்லைன்னா தீ வச்சிருவாங்க. அப்படி எத்தனையோ பேர் அவன் கொலை பண்ணியிருப்பான், எத்தனையோ தவறுகள் அவன் செஞ்சுருப்பான். ஆனால் அந்த நிமிஷத்தில் மன்னிச்சிடாரு. அல்லேலூயா. அதான் நம்ம இங்கிலீஷ் பைபிள் எடுத்துகிட்டு பைபிள் படித்தோம்னா ஷோன்னு சொல்லி அந்த வானத்திலிருந்து மழை பொழிகிற மாதிரி, வானத்திலிருந்து மழை பொழியும் பார்த்தீங்களா? அண்டா குண்டா சொத்துறோம் கம்மா. அல்லேலூயா. நதியாக ஓட ஆரம்பிச்சிடும். சில நேரத்தில் மழை பெஞ்சு அந்த நம்ம பழத்தில் திருநெல்வேலிலாம் பார்த்தோம், அந்த பாலம்லாம் மூழ்கிடுச்சு. தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இல்லையா? அப்போ இன்னும் வெளிநாடு அடிக்கடி காய்ச்சலாம் பார்ப்போம். தண்ணியெலாம் நிரம்பி அப்படியே அடிச்சுட்டு போகும், காரெல்லாம் அடிச்சுட்டு போகுது. அல்லேலூயா. இங்கே நம்ம வீட்டுக்கு என்ன செய்வோம்? ஒரு குடம் தண்ணிக்காக வெளியில் காத்திருப்போம். அப்பா எப்படா தண்ணிக்காரங்க வருவா இல்லையா? சில நேரம் 15 ரூபா கொடுத்து மினரல் வாட்டர் வாங்குகிறோம். அதுலேயும் என்ன இருக்குது? கெமிக்கல் போட்டிருக்காங்க. அது எதை பாதிக்கும்னு சொல்ல முடியாது. கிட்னியை பாதிக்குமோ, கல்லீரலை பாதிக்குமோ, ஆனால் எதுவும் தெரியாது. அதையும் நம்ம வாங்கி தான் குடிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் மழையை அனுப்புனார்னா அல்லேலூயா, எல்லா அசுத்தங்களையும் ஸ்க்ரீன் பண்ணிடுறது. அல்லேலூயா. அதே போல் தாங்க கிருபை ஊற்றுக்கிறாரு. அல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறீங்க அவர் கஞ்சாம்பட்டி ஆண்டவர் கொஞ்சம் தான் மன்னிப்பார் நினைக்கிறீங்க. உங்கள் பாவத்தை எல்லாம் அடியோடு, சாபத்தை எல்லாம் அடியோடு அடித்து தள்ளிட்டு போயிடுச்சு வெளில வந்து. அதுதான் ஆண்டவர் மலையை ஊற்றினார். கிருபையின் ஐஸ்வர்யத்தின் மலை. அது மலையை போல் இறங்குது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதில் போய் நீங்கள் உங்கள் தலையை கொடுத்துட்டிங்கன்னா போதும். குற்றாலத்தில் தலையை கொடுத்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா போதும். உங்கள் டம்முன்னு போட்டு உங்கள் பாவத்தெல்லாம் அழித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுச்சு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அங்கேயா டம் சத்து அது என்ன செஞ்சோம், கொஞ்சம் அடி விழுவோம். ஆனால் இது அப்படியே சந்தோஷத்தினால், அன்பினால் என் உள்ளம் பொங்கி 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 வழிகிறது. அல்லேலூயா. அவன் செஞ்ச பாவமெல்லாம் டோட்டல். நமக்கு பொறாமையாக இருக்கலாம். நேடா நான் 50 வருஷம் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், நான்லாம் பாஸ்டாக இருக்கிறேன், 30 வருஷம் பாஸ்டாக இருக்கிறேன், நான் எத்தனை தடவை பாவம் மன்னிப்பு ஜெபத்தை கேட்டிருக்கேன், அழுது கேட்டிருக்கிறேன். ஆனால் இவன் 1 நிமிஷம் வரலாம் போயிட்டானே. மக்களும் பொறாமையாக இருக்கா இல்லையா? அல்ல, அதை எப்படி ஆண்டவன் நம்ம போய் சண்டை போடுவோம்.
சில நேரத்தில் நம்ம பரிசீலனை வேத பாரம் அது எப்படி நீங்கள் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு புருஷன்ட்ட மிதி வாங்கி வெளியில் அம்மா அப்பாட்ட அடி வாங்கி எப்படியோ தப்பிச்ச பிழைச்சன்னு பரிசுத்தமாக இருந்து பரலோகம் வந்தால் நீங்கள் போய் இந்த கல்லனுக்கு ஒரு நிமிஷத்தில் பரதேசம் அதுவும் நீங்கள் கூட்டி கொண்டு போகிறீங்க இல்லையா? சொல்லுவோமா? நீங்கள் அப்படியே கையை போட்டு வாடான்னு சொல்லி அப்படி அல்ல இல்லையா? என் நேச குமாரத்தியே, என் நேசவலே, அல்ல நேசரே அப்படின்னு சொல்லி வாங்கி சொல்லி கூட்டி கொண்டு போகிறீங்க. அல்லேலூயா. அதுதான் நேசக்கொடி. அந்த நேசக்கொடி தான் உங்கள் மேலே பறக்குது. கையை தட்டி ஆண்டவருக்கு அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாருங்கள், அந்த நேசக்கொடியை ஆண்டவர் பறக்கும்படி செய்கிறார். அல்லேலூயா. அதுதான் நேசக்கொடி. அதுதான் ஒரு மகிமையான கொடி. அப்போ ஆண்டவர் உங்கள் பாவத்தெல்லாம் மன்னிச்சார். இப்போ உங்கள் பாவத்தை மன்னிக்காமல் இருப்பாரா? அல்லேலூயா. அவங்க பாவங்கள் இந்த குற்ற மனச்சாட்சிக்கு இடம் கொடுக்காதீங்க. பிசாசு சொல்லுவான், உங்கள் மேலே குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பான் ஒருத்தன் வந்து. அல்லேலூயா. யாராவது உங்கள் மேலே குற்றம் சாட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த குற்றத்தை கண்டு கண்டு உங்கள் உள்ளம் செல்லும் குற்றத்தை உணர்ந்து அழுவீங்க. ஐயோ ஆமாம் ஆண்டவரே, பாவம் செஞ்ச உண்மைதான், அன்றைக்கி பாவம் செஞ்ச ஆண்டவரே, இன்றைக்கும் நான் அழுகிறேன்ப்பா. அன்றைக்கோ ஒரு நாள் பாவம் செஞ்சதுக்கு இன்றைக்கும் அழுதுகிட்ருக்கிற கேஸெல்லாம் இருப்பாங்க. பிசாசு வந்து குத்திக்கிட்டு இருப்பான். ஏய் அன்றைக்கி அந்த பாவம் செஞ்சலை ஆமாம் ஆண்டவர் மன்னிச்சிட்டார். அல்லேலூயா. மன்னிச்சு இன்னைக்கு வெற்றி நட போட்டு அல்லேலூயா வீர நட போட்டு அல்லேலூயா சீயோன் மலையில் ஏறும்படி செய்கிறார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். பாவத்தை மிதிக்கிற ஆக வேண்டிய நீங்கள் சாபத்தை மிதிக்கும்படி செஞ்சிருவார். அல்லேலூயா. இன்னும் பாவத்துக்கு பின்னாடி இழுப்பான். அவன் எதுக்காக குத்துறான்னா திரும்ப என்கிட்ட வந்துடு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய நேசக்கூடிய மேலே என் பாவத்தெல்லாம் மன்னிச்சு என் மேலே பிரியமாக இருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக சொல்கிறார், இன்று என்னுடனே கூட பரதேசில் இருப்பார். அவர் ரட்சிக்கப்பட்டாச்சுன்னு விடவே மாட்டாருங்க, கூடவே தான் இருப்பார். அல்லேலூயா. கூடவே வச்சுக்கிட்டார் அவனை பரதேசியிலே, இன்று என்னோடு கூட. அல்லேலூயா. நம்ம கூட சொல்லுவான், அடே நீ ஓ லெவல் வேறு என் லெவல் வேலை, நீ அந்த மூலையில் உட்காரு, பரதேசிக்கு போகிறையில அந்த மூலையில் உட்காந்துருப்ப. சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அல்லேலூயா. சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அல்லேலூயா. அந்த மூலையில் போய் உட்காருப்போம். சில நேரத்தில் பெரிய பெரிய பரிசுத்தவான்கள்லாம் அப்படியே வெயிட் அண்ட் வெயிட் அப்படியே போட்டும்போது சிலர் வந்து கை கொடுக்க மாட்டாங்களா? ஊழியக்கார் கை கொடுக்க மாட்டார், திரும்பிக்கிட்டு போயிடுவார். ஏதாவது அப்படி நிறைய நடக்குது. தெரியுமா உங்களுக்கு? ஊழியக்காரருக்குள்ளே பிரச்சனை வருது. சரி, அதெல்லாம் உங்கள்கிட்ட விசுவாசி என்ன அப்படி ஊழியர்கள் கை கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஒருத்தர் இப்படி கொடுப்பாங்களாம். ஒரு ஊழியக்காரர் சொல்கிறார், இப்படி கை கொடுப்பாங்களாம். நீலாம் பாவி, நான் தான் பெரிய பரிசுத்தவான், இப்படி பிடிச்சிக்கோ கையை, கை கொடுத்தா இப்படி. புரியுதா உங்களுக்கு? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவன் எத்தனை கொலை செஞ்சானோ, எத்தனை பாவம் செஞ்சானோ, கையை போட்டு என்று என்னுடன் பரதேசில் இருப்பான். அல்லேலூயா. கர்த்தர் பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை எவ்வளவு நேசிக்கிறார். அதெல்லாம் பார்த்துட்டு அதே போல் தான் உங்களுக்கு அவனுக்கே அப்படி செஞ்சான்னா உங்களெல்லாம் அடி நீங்கள்லாம் கையை தட்டி அப்பா மேலே பறந்து குதிக்கணும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவனுக்கு பரதேசி, அவனுக்கு வந்து வாய்ப்பு என்ன, பரலோகத்துக்கு போகிற வாய்ப்பு கம்மியாக இருக்குது. பரலோகம் போயிட்டான். ஆனால் நமக்கு இங்கே ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற வாய்ப்பு, ஆண்டவர் நம்மோடு கூட சாதிச்சு காட்டக்கூடிய வாய்ப்பு. அல்லேலூயா. சரி, அடுத்து பாருங்கள் ஸ்தோத்திரம். கெட்ட குமாரன். இந்த கெட்ட குமாரன் எடுத்து லூக்கா 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் சொல்கிறார் பாருங்கள், அவன் மேலே எப்படி நேசக்கொடி பறக்குது பாருங்கள். அவன் பாவம் அப்பா சொத்தை வாங்கிட்டு போய் பாவம் செஞ்சு கெட்டு வந்துட்டான். இப்போ திரும்பி வர்றான். புத்தி தெளிஞ்சிருச்சு. புத்தி தெளிஞ்சு அவன் வர்றாரு. அப்போ புத்தி தெளிஞ்சு வர்றான். வந்தால் என்ன நடக்குது? ஸ்தோத்திரம். அப்பா ஓடி வர்றாரு. அவன் என்ன நினச்சி வர்றான்? நான் அப்பாட்ட போய் எப்படியாவது பாவ மன்னிப்பு வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வரான். 10ஆம் வசனம், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திர நல்ல, உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. பாருங்கள், அவன் கூலிக்காரனாக வைத்துக்கொள்ளுன்னு சொல்லி வர்றான். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அப்பா அவன் பாருங்கள் ஸ்தோத்திரம் எழுந்து புறப்படு தகப்பனிடத்து வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே கையை தட்டி எல்லாரும் ஆண்டவர் கட்டி செலுத்துவோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு அல்லேலூயா மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு
அவனை முத்தம் செய்தான். அல்லேலூயா. பாருங்கள் அவருடைய அன்பு எவ்வளோ பெருசு பாருங்கள். அல்லேலூயா. அதுக்காக திரும்ப பாவத்துக்கு போங்கன்னு சொல்லலை, சொல்கிறேன் அவருடைய அன்பை நான் எடுத்து சொல்கிறேன், அவருடைய நேசத்தை எடுத்து சொல்கிறேன். அல்லேலூயா. உங்களை கண்டித்து திருத்த முடியாத ஒன்று எதனால் திருத்தும்? நம்மளை அன்பினால் திருத்தும். அல்லேலூயா. நாம் கண்டிப்பினால் திருந்தினவர்கள் அல்ல, நம்ம இயேசுவின் அன்பினால் திருத்தப்பட்டவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சுத்த நியாயப்பிரமாணத்தினால் நம்ம திருந்தினவர்கள் அல்ல, சிலுவையிலே சிந்தின இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு ரத்தத்தின் மூலமாக திருந்தினவர்கள். அல்லேலூயா. கரங்கள் உயர்த்தி சுத்த அல்லேலூயா ஸ்தோத்திரம். நீங்கள் எத்தனை தடவை மறுதளித்து போன பேதுரு, அல்லேலூயா, அவன் 3 தடவை மறுதளிச்சுட்டு போயிட்டான், ஆனாலும் ஆண்டவரை பார்த்துட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் அவனை பார்த்துட்டார். அல்லேலூயா. ஆனால் அவன் மேலேயும் ஆண்டவர் இரக்கம் பாராட்டினார். அல்லேலூயா. பேதுருட்ட போய் சொல்லுங்கள், நான் என்எஸ்சி கலீலியாவுக்கு முந்தி போகிறேன்னு சொல்லி அங்கே வந்து சந்திப்பேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இதுதான் ஆண்டவருடைய அன்புங்க. அல்லேலூயா. ஆனால் மனுஷனுடைய அன்பு என்ன ஆயிரும்? என்னை மறுதளிச்சிட்டியே, என்னை வஞ்சிட்டியே, அசிங்கமாக வஞ்சிட்டியே, என் முகத்தில் முதிரிக்காஞ்சு முகத்தை திருப்பிக்கிட்டு போகும். ஆனால் அவனை ஏசப்பா பாருங்கள் அதே சொல்லு, அவன் திரும்பி பார்த்தாரான். அல்லேலூயா. பேதுருவை திரும்பி பார்த்தப்போ அவன் முகம் கசந்து அவன் என்ன செய்தானா? அப்படியே அழுதான். அல்லேலூயா. முகம் கசந்து அழுது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அப்படியே அவன் மனம் திரும்பி ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் ஒரு நேசம்தான், ஆண்டவருடைய நேசம் அப்படி மாட்டு. சரி, இப்போ இந்த கெட்ட குமாரன் வந்து பாருங்கள், லூக்கா 15 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கோம் ஸ்தோத்திரம். அதில் சொல்கிறாரு, நீ இனிமேல் உம்முடைய குமாரனில் மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம். இத்தனைக்கு உடம்பு அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எப்படி இருக்கும்? பன்றி உடையாக தான் இருக்கும். பன்றி தான் மேய்ச்சிட்டு இருந்தான், அழுக்கு வஸ்திரம் தான். அவன் வஸ்திரத்தை பார்க்கலை, அன்பு எதை பார்க்கலை? வஸ்திரத்தை பார்க்கலை, அந்த நாற்றத்தை பார்க்கலை. அவன் குளித்தானா குளிக்கலேன்னு தெரியல, ஏன்னா ஊர்லேருந்து வந்து நடந்தே வரணும், எங்கேயும் குளிக்க கம்மாக்கரை இருந்தால் தான் குளிக்க முடியும், நடந்தே வந்திருப்பா. எதையுமே அன்பு பார்க்கல, அவனை கட்டி அணைத்து கொண்டு முத்தமிட்டு. அல்லேலூயா. அதுதான் தேவ அன்பு. கரங்களை தட்டி ஆடும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒருத்தர் பேச மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே பேச மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே என்ன சர்ச்சுக்குள்ளே ஒருத்தர் பேச மாட்டாங்க, வெளியிலையும் பேச மாட்டாங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ என்ன ஆயிடுது? அந்த அன்பு பாருங்கள், கட்டி அணைச்சான். அப்பா அவனுடைய அன்பு, ஏசப்பா அப்படி தாங்க, மனுஷன் அப்படி தாங்க அணிஞ்சாலும் ஒரு அன்பு கட்டி அணைத்து கொண்டு அவனை முத்தமிட்டு அப்படியே என்ன செய்து அவனை அள்ளி கொண்டது. அல்லேலூயா. அதான் ஆண்டவருடைய அன்பு. அதான் அந்த அன்பு தான் மாற்றுகிறது நம்மளை. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒருத்தரை கேட்டாங்களா, நீங்கள் எதனால் சர்ச்சுக்கு போகிறீங்க? எதுவும் காசு கொடுத்தாங்களா, அல்லது எதுவும் சாப்பாடு கொடுத்தாங்களா, அல்லது எதனால் நீங்கள் ஒரு வேலை கொடுத்தாங்களா, பொண்ணு கொடுத்தாங்களா, அது எது கொடுத்தாங்க? எதுவுக்காக நான் போகலை சர்ச்சுக்கு, இயேசுவின் அன்புக்காக போகிறேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. இயேசுவின் அன்புக்காக நம்ம வருகிறோம், இயேசுவின் அன்புக்காக பின்தொடர்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த தகப்பனுடைய அன்பு அப்படியே வந்தன. அவன் சொல்கிறான், நான் குமாரன் தகப்பன் நோக்கி, தகப்பனே பருத்துக்குறதும் உமக்கு முன்பாக பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று. இது பாவ சங்கீர்த்தனம் பண்ணுறார். அல்லேலூயா. பாவ சங்கீர்த்தனம், மன்னிப்பு கேட்குற ஒரு சங்கீர்த்தனம். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். பாருங்கள், நம்ம ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஃபாதர் கூட ஒரு 2 பேர் ஊழியக்காரங்க போயிட்டுருக்குறாங்க. போயிட்டுருக்கும் பொழுது ஃபாதர் வந்து என்ன பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சப்பா, நேற்று தினத்தில் ஒரு சங்கீதத்தினம் மன்னிச்சுக்கோன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்புரவான்னு சொல்லி பாவ சங்கீர்த்தனம் சொல்லி பாவத்தை மன்னிங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணாராம். அல்லேலூயா. ஏன் கேட்டால் அதுக்கு முந்தின நேரத்தில் தான் ஒருத்தரை பற்றி தெரியாமல் குறை சொல்லிட்டாங்களா. குறை சொன்ன உடனே ஒரு பாவ சங்கீர்த்தனம், ஆண்டவரே என்னை மன்னிங்க, குறை சொன்ன பாவத்தெல்லாம் மன்னிங்கப்பா. நம்ம செய்கிற பலியை நம்ம செய்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய மனசாட்சி உறுத்துறதுக்காக ஆண்டவரே நான் அவரை பற்றி குறை சொல்லிட்டேன், இவரை பற்றி பாவத்தை மன்னிங்கப்பா. அது ஒரு பெரிய தேவ மனிதர், அவருமே பாவ மன்னிப்பின் ஜெபம் பண்ணியிருக்கிறார். ஸ்தோத்திரம். எல்லாத்துக்கும் அந்த உணர்வு இருக்குல்ல. அல்லேலூயா. அது நல்லது தான், நம்ம கேட்க வேண்டியதை கேட்டு ரைட் தான். அல்லேலூயா. ஆனால் பாவ சங்கீதத்திலே வாழ்ந்து விடக்கூடாது. ஒரு தடவை பாவ சங்கீர்த்தனம் பண்ணிட்டீங்களே, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க, ரத்தத்தினால் கழுவுங்கப்பான்னு சொல்லிட்டீங்க. அல்லேலூயா. இங்கே காலையில் வந்தேன்னா முதல் ஜெபம் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே பாவத்தை மன்னிங்கப்பா, குற்றங்குறைகளை மன்னிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. ஏற்கனவே பரிசுத்தமாக தான் வந்திருக்கீங்க, பாவம் செஞ்சுட்டு வந்தீங்களா, அடிச்சுட்டு கொன்னுட்டு
இதெல்லாம் திருடிட்டு இல்லை களவு பண்ணிட்டு வந்து வீட்டிலே ஜெபம் பண்ணிட்டீங்க இல்லையா? நைட்டு ஜெபம் பண்ணியிருப்பீங்க, அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணியிருப்பீங்க, அப்புறம் வந்து இங்கே ஒருக்கு வந்து பாவ மன்னிப்பு ஜெபம் பண்ணி முடிச்சிட்டிங்க. திரும்ப ஆராதனை இடைவெளியும் கூட பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே பாஸ்டர் ஏதாவது ஜெப குறிப்பு சொன்னோம்னா அதில் ஆண்டவரே பாவத்தை மன்னிங்க, ஆண்டவரே எங்களுடைய பட்டணத்தை ரட்சியும், ஆண்டவரே அந்த ஆராதனை ஆசிரியர் அப்படின்னு ஜெபம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. இங்கே நைட்டு படுக்கும்போது ஒரு பாவ மன்னிப்பு சங்கீர்த்தனம், காலையில் எழுந்திரிச்சேன்னு ஒரு பாவ மன்னிப்பு, அப்புறம் சர்ச்சுக்கு வரும்போதே ஒரு பாவத்தை மன்னிங்கப்பா, அப்புறம் இங்கே சர்ச்சுக்கு வந்து முழங்கால் படிக்கிட்டு ஒரு பாவத்தை மன்னிங்கப்பா, அடுத்து பாதி இடையிலையும் பாவத்தை மன்னிங்கப்பா. எத்தனை பாவ மன்னிப்பு ஜெபோ? அதுக்கு கெட்டக்கு வரணும் பரவாயில்ல, அப்புறம் ஒரு தடவை தான் சொன்னான் இல்லையா? அப்போது உங்களுக்கு விசுவாசமே இல்லையா? ஆண்டவர் பாவத்தை மன்னிப்பார் விசுவாசம் இல்லையா? ஸ்தோத்திரம். அதான் பாவத்தை மன்னிச்சதுனால நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்கீங்க, இல்லைன்னா மன்னிக்கலன்னா எப்படி உட்கார முடியும்? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் முதல் தடவை ஜெபம் பண்ணிட்டீங்க, பாவத்தை மன்னிச்சிட்டார். அல்லேலூயா. அப்படி துணிகரமான பாவம் செஞ்சுருந்தா நீங்கள் இன்னும் ஆண்டு வீட்டில் உட்காந்து அழுது ஜெபம் பண்ணிட்டு தான் வருவீங்க. அல்லேலூயா. லேசில் நீங்கள் வர முடியாது. அல்லேலூயா. அப்படி வந்தாலும் ஆண்டவர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்க நிச்சயம் பாவத்தை மன்னிக்கிறவர். அல்லேலூயா. அவன் பாவத்தை பாருங்கள், ஸ்தோத்திரம், அவன் விரோதம் பாவம் செய்துன்னு சொல்லி கேட்குறான். அதை தகப்பன் பொருட்படுத்தவே இல்லை. பாருங்கள், நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். 22. அப்பொழுது தகப்பன், உன் பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன், இனிமேல் என்ன பாவம் செய்யாதே, இனிமேல் என்ன எனக்கு பயந்து நட அப்படின்னு சொன்னாரா? இல்லை. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு கொடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும். அல்லேலூயா. அவர் கேட்டுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறார். என்னன்னா, மூலிக்கார வர சொல்லிக்கிறார், வந்து என்ன உயர்ந்த வஸ்திரத்தை கொடுங்கப்பா. உயர்ந்த வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், மேன்மையான வஸ்திரம், மகிமையான வஸ்திரம். அல்லேலூயா. இவனுக்கு ஒரு மகிமையான வஸ்திரத்தை கொடுத்துங்க. அல்லேலூயா. அடுத்து என்ன சொல்கிறாரு? கைக்கு மோதிரம் கொடுங்க. அல்லேலூயா. மோதிரம்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஆளுக்கு மோதிரம்னா பயப்படுறீங்க. அல்லேலூயா. மோதிரம் தங்கமெல்லாம் பைபிள் எழுதப்பட்டிருக்குது. அல்லேலூயா. ஆண்டவரே சொல்லியிருக்காரு. ஆனால் நான் மோதிரம் போடலப்பா. ஸ்தோத்திரம். சரி, ஸ்தோத்திரம். தங்கத்துக்கு ஆண்டவர் விரோதி கிடையாது. தங்கமும் என்னுடையது, வெள்ளியும் என்னுடையது. தங்கம் வெள்ளி வச்சது அவசரத்துக்கு உதவுது இல்லையா? மற்றவங்களுக்கு கூட நீங்கள் உதவி செய்யலாம், உங்களுக்கும் உதவி செய்யலாம் அவசர கட்டத்துக்கு. அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அது இருந்துச்சுன்னா நல்லது தான், இல்லைன்னு சொல்ல வேண்டாம்னு சொல்ல. திடீர்னு நீங்கள் ஆண்டவர் ஆலயத்துக்கு கூட கொடுப்பீங்க. அல்லேலூயா. அப்படிலாம் கொடுக்க மாட்டோம் பாஸ்டர். சரி, கொடுப்பீங்க நிச்சயமாக. அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மோதிரத்தை கொண்டு அதிகாரத்தை இதெல்லாம் கொண்டு வந்து நம்ம ஸ்பிரிச்சுவலாக எல்லாமே பார்க்குறோம். ஆனால் இது உண்மையிலே ஆண்டவர் போட சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் வந்து இதை வந்து சொல்கிறார். இதை வந்து அவனுக்கு நேச்சுரலாக தேவை. ஒருத்தன் வந்து பசியோடு வர்றான், ஆவிக்குரிய மன்னா வசனம், உன் பசி திருப்தி அடைவதாக அப்படின்னு சொன்னான்னா ஆயிருமா? இப்போ நீங்களே பசியோடு எங்கள் வீட்டுக்கு வர்றீங்க, பாஸ்டர் பசிக்குது, இன்றைக்கி ஒரு நாளாக சாப்பாடு கொடுங்க. இப்போது இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வருகிறது, மகளே, உன் பசி நீங்கி நீ இளைப்பாறாய், சமாதானமாக இரு, சென்று வா அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? அட குடும்பாய் பெயரே, ஒரு சாப்பாடுன்னு வீட்டில் வந்து வந்தா ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்கணும், பசின்னு தானே வந்தேன் அப்படி சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டிங்களா? அல்லேலூயா. அவர் சரீர பிரகாரமும் நம்முடைய பசியை ஆற்றுகிறார். எல்லாமே ஆவிக்குரிய இதில் போயிடாதீங்க, ஆவியை நம்ம பறந்து போயிடாதீங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாம் ஆவி. இங்கே வந்து ஆவி, அங்கே வந்தால் சரீரம், வீட்டுக்கு போனால். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே மட்டும் ஆவியை படைக்கிறது, காணிக்கையும் சரி, அது எல்லாமே என்ன செய்கிறது? ஆவியிலே படைச்சிட்டோம் பாஸ்டர், ஆவியை படைச்சிட்டோம், காணிக்கையும் நம்ம எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆவி, ஆத்மா, சரீரம். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். இந்த சரீரம் கர்த்தர் கொடுத்ததானே. அல்லேலூயா. அப்போ சரீரத்தில் தான் ஒரு என்ன செய்கிறாரு? மோதிரம் வந்து ஒரு அந்த அதிகாரம் உடனே ரொம்ப ஆவிக்குரியதை நீங்கள் எடுத்துக்கலாம், சரீரப்புறம் எடுத்துக்கலாம். அல்லேலூயா. ஆவிக்குரிய அதிகாரங்களை, அந்த மகன்கிற அந்தஸ்தை, அவனை கீழே கிடந்தவனை மேலே தூக்க வச்சு கொஞ்சம் உயர்த்துகிறார். அல்லேலூயா. இப்போ அவன் மனசில் என்ன வந்துடக்கூடாதுன்னா, நம்ம இப்படி களவாண்டுட்டு போயிட்டோம், அப்பா விட்டு போய் பாதி சொத்தை பிரிச்சுட்டு போய் வேசிகள் இடத்துல செலவழித்து அது ஒன்றுமில்லாமாக்கிட்டோம், இனி நான் தரித்திரனே, இனி நான் வந்து அடிமை, இனி வேலைக்காரன், அந்த புத்தியோடு தான் வர்றான். எந்த புத்தியோடு வர்றான்? அந்த புத்தி தான். நம்ம அம்மா அப்பாட்ட இருந்தோம் பார்த்தீங்களா, அந்த புத்தி தான் நமக்குள்ளே இருக்கும். இப்போ நான் சாக்கு தைச்சிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, அந்த புத்தி எனக்கு இருக்கும். ஜவுளி வித்து வியாபாரம் பண்ண அந்த புத்தி இருக்கும்.
எங்கள் அம்மா அப்பா சொல்லிக் கொடுத்த புத்தி இருக்கும், அந்த புத்தியெல்லாம் எடுத்து போட்டுறணும். இப்போ தேவ புத்தி, ஐஸ்வர்ய சம்பனருடைய புத்தி. நம்ம அம்மா அப்பா புத்தி வந்து குறுகலான புத்திப்பா. அவங்கள குறை சொல்லக்கூடாது. கஷ்டமாக இருக்கிறா, கொஞ்சம் பார்த்து போடா அப்படின்னு சொல்லுவோம். காசு இல்லைன்னு சொல்லி பிள்ளைகளை மிரட்டிக்கிட்டே இருப்போம். அது உண்மை தான். அது துணிஞ்சிருச்சுக்க. நீ காசு இல்லை தான் சொல்லுவேன், எங்களுக்கு தெரியும், ஆனாலும் நீ எங்கிட்ட இருந்தாலும் வந்துடும். சூத்திரம். அவங்களுக்கு கொடுக்குறாய், இவங்களுக்கு கொடுக்குறாய், எனக்கேன்னு கொடுக்க மாட்டேங்கிறாய் அப்படி வந்துடும். அதனால் பிள்ளைகிட்ட சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் கொடுப்பாருப்பான்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. நான் உனக்கு கொடுப்பேன், நல்லா அவனை ஆசீர்வாதமாக நடத்துவேன். அல்லேலூயா. நீங்கள் சொல்லணும் பிள்ளைகளிடத்தை, உன் பிள்ளை வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுப்பேன். அல்லேலூயா. வீண் செலவு அப்பாட்ட அப்போ இருக்கும்போது உனக்கு நல்லா உனக்கு செய்வேன். அல்லேலூயா. அதுக்காக இல்லாத போது உங்கள் அப்பாவை போய் தொந்தரவு பண்ணி அவர் பாவம். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்போ நம்ம அப்பா ஐஸ்வர்ய சம்பனர். அவருடைய எண்ணமெல்லாம் நம்ம அடிமை என்கிற புத்தியிலிருந்து மாறணும், நம்ம வறுமை என்கிற புத்தியிலிருந்து மாறணும், நம்ம தரித்திரர் இந்த புத்தியிலிருந்து நம்ம மாறணும். அல்லேலூயா. அந்த புத்தியை மாத்திரத்தை மோதிரத்தை போடுறாரு, அந்தஸ்தை கொடுக்குறாரு. நீங்கள் திரும்பமா வீட்டுக்குள்ளே போகும்போது எப்படி போவான்? இப்படியே போவான். அடே குற்றம் செஞ்சுட்டேன். அண்ணன் பார்ப்பான், ஏய் நீ ஓடி போனவன் தானே, பாதி சுத்தம் ஏன்டா இங்கே தலை குனிஞ்சு தான்டா வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ அண்ணன் வந்தாலும் கைக்கு மோதிரத்தை பார்த்து, ட்ரெஸ் எல்லாம் பார்த்து, அண்ணனே தம்பி வணக்கம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிரும். சுத்தம் எப்போ வந்து அவன் கெட்டி பிடிச்சி அன்பு காட்டணும்ல. அல்லேலூயா. அதனால் எல்லாத்தையும் மாத்துறாரு. அல்லேலூயா. அவன் ஸ்டைலே மாத்துறார். அல்லேலூயா. இங்கே வந்தாலும் உங்கள் ஸ்டைல் புத்தி மாறுமா? அந்த சொல்லுவாங்க, அந்த புத்தி கழுதைக்கு இருக்கிற புத்தி இன்னும் இங்கே மாறாதுன்னு சொல்லுவாங்களே. இல்லை, உலக்கலை மூடனை போட்டு உலக்கலை போட்டு குத்துனாலும் என் புத்தி மாறாதுன்னு சொல்லி பைபிள் நீதிமொழி எழுதப்பட்டிருக்குது இல்லையா? மூடனுடைய மூளையை தூக்கி அதில் போட்டு குத்துனாலும் புத்தி மாறாதான். அந்த கஞ்சத்தன புத்தியும் அந்த இனசி புத்தியும் மூடத்தன புத்தி மாறாதான். ஆனால் நமக்கு என்ன புத்தி வேணும்? ஆண்டவருடைய இது அடிமை இல்லை. நம்ம வந்து வேலைக்காரரும் அல்ல, நம்ம புத்திரங்கிற மனப்பான்மையோடு நம்ம வாழணும். வீட்டுக்குள்ளே அவன் உலாவி வரும் பொழுது, தோட்டத்துக்குள்ளே உலாவி வரும் பொழுது அவன் என்ன புத்தியோடு வாழணும்? நான் பிள்ளை. சொல்லுங்கள், நான் பிள்ளை. அல்லேலூயா. நீங்கள் அந்த லா பிரமாணத்து பேர், அந்த நியாயப்பிரமாணத்து பேரை கூட, ஏன்னா வேலைக்கார ஆண்டவரே மன்னியும் ஏசப்பா மன்னியும் மன்னிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டேன் இல்லையா? ஸ்தோத்திரம். உங்கள் அம்மாட்ட மட்டும் நெஞ்சை நிமித்திட்டு போகிறீங்க, என்னப்பா அப்படின்னு ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் வீட்டில் நிறைய பிள்ளைங்க பேசுகிறாங்க இப்போ வந்து எங்கே இல்லையா? ஸ்தோத்திரம். ரூல்ஸ் ரெகுலேஷன் நிறைய பேசுகிறாங்க. ஒரு பிள்ளை ராமேஸ்வரத்தில் நாங்கள் ஜெப ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு இருந்தோம். அப்போ வண்டி காரில் தான் போயிட்டு இருந்தோம். ஒரு 5 பாஸ்ட்டு. அதில் ஒரு பிள்ளை பேசுது, 5 வயசு பிள்ளை தான். அப்படி பேசுது அவங்க அப்பாட்ட. அவங்க அப்பா பெரிய பாஸ்ட்டு தான். ஆனால் அந்த பிள்ளை பேசுகிறதுக்கு அவர் பதில் சொல்ல முடியல. சொல்கிறாங்க, இப்போ 5 வயசு பிள்ளை 15 வயசு பேசுகிற பிள்ளையை காட்டிலும் அதிகமாக பேசுது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் அப்படி தான் ஆண்டவர் வந்து நம்ம இருக்க சொல்கிறார். அப்பாட்ட அப்படியே சர்ச்சுக்கு வந்தாலும் வீட்டில் போனாலும் அங்கே அப்படியே தலை குனிஞ்சே சாத்தான் வந்து அப்படியே நம்ம தலை குனிகிறதுக்காக தான் அவன் ட்ரை பண்ணுறான். நம்ம ரூல்ஸ் ரெகுலேஷன் ஆண்டவர்கிட்ட, அப்பா நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், அல்லேலூயா சூத்திரம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பாடி. சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 நாள் இருக்கிறீங்க, அப்படியே தலை குனிஞ்சு இருக்கீங்க. ஏன் தலை குனிஞ்சு இருக்கீங்க? சாத்தான் குற்றம், அடைய குனிடா நீ இங்கெல்லாம் எதுக்குடா துதிக்கிற? நீ துதிக்காத, நீலாம் இப்போ அங்கிட்டு போனால் நீ என்னென்ன செய்யணும் தேன்ல துதிக்காத, நீ இப்படி இருந்துட்டு துதிக்காத அப்படின்னு சொல்லுவார். அல்லேலூயா. நல்லா ஆவில் நிரம்பி துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி குதிச்சா ஸ்தோத்திரம் பண்ணா அப்படியே பரவசத்தோடு கூட ஆவில் நிரம்பி அப்பாவை கொண்டாடுவோம் சொன்னால் அப்படி சந்தோஷமாக கொண்டாடணும். அல்லேலூயா. செல்வாயிரம் ஸ்தோத்திரம்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். இவரை காட்டில் நேசர் இங்கே தான் இருக்கிறான்னு தெரியல. அல்லேலூயா. இப்போ கல்யாணம் முடித்து ஒரு மனைவி ரொம்ப நேசிக்கிறாள். அவளை காட்டில் வேறு யாரை பார்க்க முடியும்? வேறு யாரை நேசிக்க முடியும்? சொல்லுங்கள். இவ தான் ரதியும் ரொம்ப நேசிக்கிறாளே. இவ ஒரு குடும்பக்காரியா, கொலகாரியா, ஒரு பாவியா, அசுத்தவளாக இருந்தால் சரி டைவர்ஸ் பண்ணிட்டு வேறு கல்யாணம் முடிக்கலாம். இவன் தான் உயிருக்குயிராக நேசிக்கிறான், அன்பா. அதே போல் அதை காட்டிலும் மேலான ஆண்டவர். அல்லேலூயா. மனைவியை காட்டிலும், அப்படிப்பட்ட கணவனை காட்டிலும், உண்மையாக நேசிக்கிற கணவனை காட்டிலும், இந்த உலகத்திலே அவனை போல நேசிக்க முடியாத அல்லேலூயா கணவன் ஒரு பெண்ணுக்கு வாய்ச்சா எப்படி இருக்குமோ
அவனை தள்ளி விட்டுட்டு வேறு ஒருத்தனை பார்க்க போனால் எப்படி இருக்கும்? அது பெரிய கொடிதான பாவமாக இருக்கும் இல்லையா? அதே போல் தான் இயேசு நம்மளை ரொம்ப மிகவும் நேசிக்கிறார், மிகவும் நம்ம அன்பு காட்டுறார். ஆனால் அவரை விட்டுட்டு வேற எங்கேயோ ஒரு திருடனை பார்த்து போகிறார். நாங்கள் ஜெயந்தபுரத்தில் சர்ச் நடத்திட்டு இருந்தோம். அப்போ ஒரு பாடல், இப்போ நான் காலையில் எழுந்திரிச்சு ஒரு பாட்டை போட்டுட்ருவேன். அங்கே ஒரு 7 மணிக்கு போய் ட்ரிப் ஏன்னா அது வந்து வீதியில் தெருவுள்ள சர்ச் இருந்துச்சு. அப்போ நிறைய ஜனங்கள் போயிட்டு வருவாங்க. அப்போது பாடல் கேட்க ஃபாதர் பாட்டை போட்டுட்டாச்சு. அல்லேலூயா ஜெயந்தபுரத்தில். அப்போ ஃபாதர் பாட்டு ஒரு சில பாட்டு போடுவோம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார், இயேசு கைவிடவே மாட்டார். தாயும் அவரே தந்தையும் அவரே, தாயும் அவரே தந்தையும் அவரே, தாளாட்டுவார் சீராட்டுவாமை, தாளாட்டுவார் சீராட்டுவார். யார் என்னை விட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா. இந்த பாடல் ஓடிக்கிட்டு இருக்குது. பாடல் ஓடிக்கிட்டு இருந்தால் ஒருத்தர் அந்த மரத்துக்கு, அந்த சர்ச்சுக்கு முன்னாடி இருக்கிற மரத்துக்கு நின்று உட்காந்து கேட்டுகிட்டே இருக்கார். நல்லா பேண்ட் ஷர்ட்டை போட்டு உட்காந்து நின்று கேட்டுகிட்டே. ஒரு 10 மணி காலையில் ஒரு 9 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்னடா ஒருத்தர் வந்து வெளியே நின்று கேட்டுகிட்டே இருக்கான்னு சொல்லி, ஏன்னா போகிற இடம் தான், அவனால் அவர்கிட்ட போய் நைஸாக பேசுகிறேன். என்னங்க அப்படின்னு. இல்லை, இந்த பாட்டு கேட்டுட்டு இருந்தேன், எனக்கு ஒரு ஆறுதலாக இருந்துச்சு. நமக்கு தான் இது அதான் உடனே வாங்க சார், உள்ளே வாங்க சார் சொல்லி கூப்பிட்டு போய் அவருக்கு டீலாம் கொடுத்து, என்ன சார்ன்னு கேட்டால் சொல்கிறாரு, என் மனைவி ஒரு வாத்தியார், அவர் மனைவி ஒரு வாத்தியார், ஒரு டீச்சரு. ஆனால் 14 வருஷம் என் கூட இருந்தாங்க. இப்போ என்ன காட்டிலும் மோசமான ஒரு திருடன் கூட ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுகுக்கு எடுத்துக்கிட்டே சொல்கிறார். பாருங்க, கண்ணீரோடு அவர் அந்த பாட்டு தான் அவருக்கு வந்து மனைவி கைவிட்டுட்டான். ஆனாலும் அந்த பாட்டு, யார் என்னை கைவிட்டால் இயேசு கைவிட மாட்டார், அந்த பாடல் அப்படியே கேட்குறாரு. நான் சொன்னேன், ஏசப்பா நம்புங்க. இப்போ கொஞ்சம் இப்போ சொல்கிறாரு, போயிட்டு எங்கே போனானே தெரியல, அதுவும் எப்படிப்பட்ட மோசமானவங்க கூட ஓடி போயிட்டா சார் பாஸ்டர்ன்னு சொல்லி அவர் அழுகிறார். பாருங்கள், ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் இயேசுவின் அன்பை காட்டிலும் ஒரு பெரிதான அன்பு நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அவர் அன்புக்குள்ளே வந்துட்டிங்கன்னா போதும், வெளியே போக மாட்டேங்க. அவரை துதித்து பாடி அவருடைய அன்பில் அப்படியே திகைத்து சந்தோஷமாக இருக்கிறது தான் பெரிய ஒரு என்ஜாய்மெண்ட். அல்லேலூயா. ஆவியில் ஒரு என்ஜாய்மெண்ட். அதான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ஆவினாலே நிரம்பி, உலகத்தில் உள்ளவங்க மதுபானத்தில் நிரம்பி இருக்கிறது போல் அது மாதிரி நீங்கள் செய்யாதீங்க. நீங்கள் ஆவினால் நிரம்பி, கீர்த்தனையினால் ஞானப்பாட்டுகளினாலும், அந்த வசனத்தை எடுத்து பாருங்கள், ஸ்தோத்திர சங்கீதங்களினால். எபேசியர் 2ஆம் அதிகாரம், எபேசியரில் ஸ்தோத்திர அல்லேலூயா அதில் சொல்லப்பட்டிருக்கோம். ஸ்தோத்திர 5ஆம் அதிகாரம் அவர் சொல்கிறார், பார், துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு அல்லேலூயா சொல்கிறாரு, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். நீங்கள் சொல்கிறாரு, துன்மார்க்கத்துக்கு மதுபான வெறி கொண்டா அப்படியே புலம்பிட்டு சலம்பிட்டு அப்படி இப்படி நடந்துட்டுருப்பான் இல்லையா? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் அது வந்து உலகத்தில் இப்போ ஆண்டவருக்குள்ளே கத்தரை பாடுவோமா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அவர்கள் கையை அசைத்து கத்தரை பாடி துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி அல்லேலூயா, முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு டான்ஸ் கூட போட்டு அல்லேலூயா சந்தோஷமாக கத்தருக்குள்ளே சங்கீதினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் அல்லேலூயா பாடி அப்படியே பாடும் பொழுதே சந்தோஷம் நிரம்பணும். சிலர் பாட்டு போதிக்கே வராதனால தான் சந்தோஷம் உங்களுக்கு தெரிய மாட்டேது. அல்லேலூயா. ஒரு என்ஜாய் தெரிய மாட்டேது. அல்லேலூயா. ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சியே உங்களுக்கு தெரிய மாட்டேன். ஏன்னா அந்த கத்தருக்குள்ளே, அந்த ஆவி மண்டலத்துக்குள்ளே போகிறோம். சரக்கு உள்ளே போகுது. சரக்கு உள்ளே போனால் என்ன நடக்குது? கிச்சன் ஏறுது. கிச்சன் ஏறும் எங்கே போகுது? சொர்க்க மண்டலத்துக்கு போகுது. பாஸ்டர் அப்படிலாம் போட்டிங்களான்னு கேட்டுறாங்க. போடலையா? இப்படி சொன்னால் தான் புரியுதுன்னு சொல்கிறேன்.
இந்த சரக்கு உள்ள ஏறணும். எந்த சரக்கு? ஆவியின் சரக்கு உள்ள ஏறுது, கிச்சன் ஏறுது. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்படி சொன்னாலும் வாலி பசங்க உங்களுக்கு புரியுதா? எப்படிலாம் பேச வேண்டி இருக்குது உங்களுக்கு. ஆனால் என்னைய கெட்ட பேர் ஆக்கி விட்டுறாங்க, பாஸ்ட் இப்படிலாம் பேசுகிறாருன்னு. புரியுறதுக்காக பேசுகிறேன். ஹல்லேலூயா. அப்போ இது எப்படிங்க? அவன் தண்ணியை தானே, தண்ணி மாதிரி தானே குடிக்கிறாங்க. அவன் என்ன குடிக்கிறான்? பாட்டில் இருக்கிற திறந்து, அது ஒரு திரவம் இல்லையா? அது ஒரு திறம் உள்ளே ஊற்றுறான். குடல் வந்தது, குடல் வேகுது, கல்லீரல் வேகுது, என்ன செய்யுது, எல்லாம் அடியாகுது. ஆனால் அது உள்ளே போய் என்ன ஆகுது? செல்கள் அப்படியே மாற்றுது. அப்பா சந்தோஷத்தில் மாற்றுதா மாற்றலையா? என்னப்பா குருன்னு பார்க்குறீங்க? மாற்றுதுப்பா. அதே போல் இது அப்படிதான்ப்பா. இதை காட்டிலாம் ஆவி அதில் பிரசன்னம் மகிமை உள்ளே போகுது. உள்ளே போன உணர்ச்சிகள், ஆவியானுடைய பிரசன்னம் அப்படியே உணர்ச்சிகளை தூக்குது, பிரசன்னத்தினால் தூக்குது, அப்படியே பரலோகத்துக்கு கொண்டு போகுது. என்ஜாய்மெண்ட். கையை தட்டி ஆண்டு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதான் ரகசியங்க. ஹல்லேலூயா. அது அசுத்தம். அது குடிச்சு குடிச்சு காயாக்கிறோம், அது சாக பண்ணிடும் இல்லையா? அந்த சரக்கு சாக பண்ணிடும். இந்த போதை, இது ஒரு போதைன்னு சொல்கிறார் பவுல். இது மதுபான வெறி கொள்ளாமல் இந்த பிரசன்னம். ஹல்லேலூயா. தப்பான போதும் தப்பாக நினச்சிருக்காரு. இது பிரசன்னம். இந்த பிரசன்னம் அப்படியே நம்மளை நிரப்பி அப்படியே மிதக்க வைக்குது. ஹல்லேலூயா. அதான் சொல்கிறாரு, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. ஹல்லேலூயா. நீச்சல் அளவு போதாதையா, மிதந்து மிதந்து மகிழனுமே. ஹல்லேலூயா. மிதந்து மிதந்து மகிழனுமே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் இங்கே மிதந்து மிதந்து போல, அவன் அங்கிட்டு மிதக்கிறாங்க. ஸ்தோத்திரம். மிதக்க வேண்டிய ஆள் நம்ம தான் ஐயா. ஹல்லேலூயா. கையை தட்டி ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தில் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி பாடி ஹல்லேலூயா என்றார். வெற்றி கொடி பிடித்திடுவோம், வீரநடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சத்தம் வந்தாலோ ஆவிதாமே கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சத்தம் வந்தாலோ ரகரகமல ஷடவ ஆவிதாமே கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் மகனே, கவன ஷடவ அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் கொஞ்சமாவது கிச்சன் எரிச்சா, மனசில் ஆயிச்சா, கொஞ்சமாவது மனசில் ஆயி냐. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுதான் பெரிய சந்தோஷம். இப்படி தாங்க கர்த்தரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம ஆளுங்க பயந்துட்டாங்க, பசங்க வாலி பிள்ளை பயந்துட்டாங்க. ஸ்தோத்திரம் சொல்லு, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா அப்பா அப்பா, என் கஷ்டத்தெல்லாம் தரும்பா, வேதனையெல்லாம் தரும்பா. ஆண்டவரே எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை. இங்கே வந்து உப்பாரிச்சே பழகிட்டோம்மா பெரிய நம்ம இப்போ பழைய ஆட்கள்லாம். அதனால் இவங்க புதுசாக வந்தவங்களாம் பார்த்தா, ஐயோ அங்கே தான் வீட்டில் தான் உப்பார வைக்கிறாங்க, இங்கே வந்தால் உப்பார வைக்கிறாங்க அப்படின்னு நினச்சிடாது. அப்போல்லாம் நினைக்காதீங்கப்பா. கர்த்தருக்குள்ளே நீங்கள் பாட பாட வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. அவர்கிட்ட நீங்கள் உங்கள் தேவையை சொல்லவே வேண்டாம். ஹல்லேலூயா. அவருக்கு உங்கள் தேவை சொல்லாமலே செய்வார். ஆனால் முடிஞ்ச சொல்லுங்கள், வீட்டில் போய் சொல்லுங்கள் கண்டிப்பாக. இங்கே பாடி பாட பாட சுகம் வந்துடும். அதில் விசுவாசத்தில் பாடுறீங்க. அதில் வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியானவர் வெற்றி கொடி பிடிப்பார்.
அல்லேலூயா. துதிக்க 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 ஜெபிக்க 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 எரிய கோட்டையெல்லாம் விட்டு விழுந்து உடைஞ்சு போயிடும். அல்லேலூயா. நேசக்கொடி அல்ல, பின்னாடி யாரும் நேசக்கொடி, இயேசுவின் நேசக்கொடி. அல்லேலூயா. ஒரு ஜாய் ஃபுல்லாக கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. அல்லேலூயா. ஒரு நேசக்குடி மேலே பறந்துக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. போராட அல்லேலூயா. உனக்கு ஜெயித்தாரு. அல்லேலூயா. நடத்து. அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. நாளைக்கு என்ன பிரச்சனை? அல்லேலூயா. அங்கே கட்டணுமே இங்கே கட்டணும், அதெல்லாம் ஒன்றும் டோன்ட் வரி. அல்லேலூயா. எல்லாத்தையும் அவர் ஆன்சர் வைப்பார். அல்லேலூயா. இப்போ ஜெயத்தை எடுக்க வைப்பார் உங்களை. அல்லேலூயா. அப்போ நம்ம முதலாவது என்னென்னா நேசக்குடி நம்மளை பறக்குது. அல்லேலூயா. ஸோ அந்த கிங் ஆஃப் கிங் அல்ல லார்ட் ஆஃப் லார்ட் அவருடைய ஆண்டவர் நேசக்கொடி, அவருடைய கொடி பறக்குதுங்க நம்ம மேலே. சாத்தான் கொடி கிடையாது. அதனால் உங்கள் பாவத்தையே நினச்சி உங்களுக்கு குற்றப்படுத்திட்டே இருக்காதீங்க. அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அடுத்து என்ன செய்யறாங்க? இதெல்லாம் நடக்குது. அந்த ஸ்தோத்திரத்தின் லூக்கா 15 அதிகாரத்தில் சொல்கிறார் பாரு, மூத்தக்கும். அப்போ அடுத்து என்ன நடக்குது? இப்போ மோதிரம். அடுத்து கால்களுக்கு ஷூவை போட்டு வர்றாரு. பாதரட்சியை போடுங்கள். எல்லோரும் பாதரட்சை கலட்டு தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற பாதரட்சியை போடு, உன் கால்களை பத்திரமாக பார்த்துக்கோ. அல்லேலூயா. சுவிசேஷம் என்னும் பயணத்தை தொடர்ந்து. அல்லேலூயா. செருப்போடு போ மகனே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்பா வீட்டுக்கு வந்துட்டான். இன்னும் என்ன, செருப்பையும் கூட அப்பா பார்க்குறாரு. காலில் செருப்பு இருக்கா? அல்லேலூயா. நல்ல செருப்பு வாங்கி போடு மகனே, மகளை. அல்லேலூயா. பிள்ளைக்கு அநேகர் நல்ல செருப்பு வாங்கி கொடுப்பாங்க. பெற்ற தாய் நல்ல தகப்பன் செருப்பு போட மாட்டாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில செருப்பெல்லாம் கவனித்து பார்த்தா, நம்ம சர்ச்சைக்கு வர சகோதரிகள் செருப்பு பார்த்தா அந்த கேடு அடைஞ்சதாக இருக்கும். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நானாவது புது செருப்பு வாங்கி கொடுக்கணும்பா அப்படின்னு. அல்லேலூயா. தாய்மார்கள் கஞ்சத்திலும் கஞ்சம் தேய்ச்சி தேய்ச்சி அது ஒன்றுமெல்லாம் போயிடுச்சு. பாதம் தான் தேயாத குறை. இன்னும் அநேக தாய்மார்கள் அல்லேலூயா பிள்ளைக்கு அப்படி இருமனா போதும், இங்கேருந்து எந்த மதுரைக்குனாலும் ஆஸ்பத்திரி கூட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு உயிரே போகிற மாதிரி ரத்த வாந்தி வந்துட்டு தான் ஆஸ்பத்திரி போக மாட்டேன், அதில் 100 ரூபா காலியாகிருச்சு, நான் என்ன செய்ய? பிள்ளைக்கு குறைப்பற்றக்கூடாது இருக்கிற தாய்மார்கள் தகப்பன்மாரெலாம் இருக்கிறாங்க. அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்படி நினைக்காதீங்க. உங்கள் பாதத்தை நேசிக்கிறார். நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறார் ஆண்டவர். உங்கள் பாதம் கூட தேயக்கூடாதுன்னு நினைக்கிறாருங்க ஆண்டவர். கையை தட்டி ஆண்டவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கி வரதெல்லாம் நீங்கள் வெளிப்பாடாக வச்சுக்கோங்க. அல்லேலூயா. இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்த செய்தி வேறு, அதனால் ஆண்டவர் சொல்கிற செய்தியை கொடுக்கணும். அல்லேலூயா. கால்களுக்கு உங்கள் கால் கூட பாதம் கூட தேயக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு அப்பாவுக்கு நன்றி சொல்ல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனால் உங்கள் செருப்பு எப்படி இருக்குது? அல்லேலூயா. நான் சர்ச்சைக்கு வர சகோதரி செருப்பெல்லாம் கவனித்து பார்த்தா தேஞ்சு போயிருக்கும். அப்பா எப்படா இவ்வளோ தேஞ்சு கொண்டு வந்துருக்கேன். நானும் தான் ஒரு வருஷம் செருப்பு போட்டுட்ருக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுலேயும் என் செருப்பை மாற்றிட்டு போயிட்டான். மாற்றிட்டு போன செருப்பு அதோட கட்டையாக இருக்குது, தேய மாட்டேங்குது. அல்லேலூயா. எவ்வளோ தான் வேலை பார்த்தாலும் சர்ரா. ஸ்தோத்திரம். சரி, கார் வேறு வாங்கியிருக்கோம், ஓடட்டும்டான்னு. அல்லேலூயா. ஆனால் பிள்ளைய கேட்டால் ஷூ, அந்த ஷூ இந்த ஷூலாம் வாங்கி கொடுக்கத்தான் ஆகணும் ஐயா. அது கொடுக்கலன்னா வேற கதி ஆகிடக்கூடாது ஐயா. அல்லேலூயா. பயந்துட்டு வாங்கி கொடுக்க இருக்குது. அவர் பயந்துட்டுல, அவர் ஐஸ்வர்யம் திறந்து கொடுக்குறாரு. உங்களை கையை தட்டி அல்லேலூயா. ராபா சந்தர் அவல் அரியா ராபன். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாதத்து செருப்பை கூட பார்க்குறாரு நம்ம ஆண்டவர். நீங்கள் நினைக்கிறீங்க ஆண்டவர் பாட்டினி சாப்பாடு தரமாட்டாரான்னு நினைக்கிறீங்க. உன் கால் தேயக்கூடாது, உன் பாதை இடறக்கூடாது. தேவ தூதர்கள் கட்டளையிட்டுருக்கிறேன். உங்கள் பாதை இடறன்னா தேவதூதன் கேட்பா, தேவதூதன் மைக்கேல் காப்ரியல் என்ன செய்றீங்க? என் மக புஷ்பா அங்கேருந்து வர்றா, கால் கீழே விழுந்துடக்கூடாது, ஒழுங்காக பார்த்து போங்க. தீபா சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறா, அடுத்து வண்டி ஏற்பாடு பண்ணித்தாங்க ஒழுங்கா. சேக அல்லேலூயா. கையை தட்டி அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் இப்படியே தேய்ச்சே நடக்குது. அப்பாடி அப்பாடி இப்படி தேய்ச்சி நடக்கும்போது என்ன ஆயிடுது? உடம்பெல்லாம் பெருசாகிடுது. அல்லேலூயா. வெற்றி நடையும் போடுற கிடையாது. வெற்றி நடை போடுவோம், வீர நடை நடப்போம். கொஞ்சம் உடம்பையும் குறைக்கிற கிடையாது நம்மளுக்கு. இப்படியே கவலையிலே தேய்க்கிறது. அப்பாடி ஏசப்பான்னு தேய்ச்சி செருப்பு தான் தேயுது, உடம்பு தேய மாட்டேது. சரி, அடுத்து நடக்கும் போது உடம்பு தேயிற மாதிரி நடங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கவலையோடு கூட இருக்காதீங்க. நிறைய பேர் தான் அல்லேலூயா. எங்கள் வீட்டுக்காரம்மா செருப்பம் அப்படி தான் இருந்துக்கு. எப்பா செருப்பை மாற்றப்பா அப்படின்னு சொல்லு, சேலையும் மாற்றப்பா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில நேரத்தில் நம்ம சுடிதார் போட்டு வந்தாலே பாவம்னு நினைக்கிற சர்ச்சினார் நிறையா இருக்குது. சுடிதார் போட்டு வந்துட்டு அவங்க சுடிதார் போட்டு வந்த ஆண்டு ஆளே அப்படின்னு சுடிதார் நல்லா போட்டுவாங்க. நல்ல சுடிதாராக போட்டுவாங்க. அல்லேலூயா. கலர் கலராக போட்டுவாங்க. ஆனால் உள்ளத்தை மட்டும் புதுசாக வச்சுக்காங்க. அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். ஏன்னா ஆண்டவர் விருப்பப்படுறார்.
அல்லேலூயா ஸ்தோத்திரம். இங்கே சர்ச்சுக்கு போட்டோம், ஆனால் அவங்க வீட்டுக்கு போனால் அந்த ட்ரெஸ் ஏடுறா, அப்படி ஏடுறா, இப்படி ஏடுறான்னு சொல்கிறது. அந்த கலர் உனக்கு மேட்சாக இருக்க முடியாது, இப்படி போடுறா அப்படி போடுறான்னு சொல்கிறது. ஆனால் சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் ஏதாவது பழைய ட்ரெஸ்ஸாக போட்டு வா, எப்படின்னாலும் வா, நம்ம பரிசுத்தமாக. அவங்க மட்டும் அப்படியே ஏதோ ஒரு பறி கொடுத்த மாதிரி. அப்போனா தான் பாவம் செய்யாமல் இருப்போம். அப்படி பார்க்காதீங்க. ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டால் தான் பாவம் செய்ய மாட்டான்னு நினைக்காதீங்க. ஒயிட் அண்ட் ஒயிட்டு போட்டாலும் பாவம் செய்கிறவன் பாவம் செஞ்சு தான் ஆவான். பாவம் செய்யாதவன் பாவம் செய்யாமல் இருப்பான். அல்லேலூயா ஸ்தோத்திரம். நீங்கள் கலர் ட்ரெஸ் போட்டாலும் பாவம் செய்ய மாட்டீங்க. ஏசு எனக்குள்ளே இருக்கார், பாவம் செய்ய மாட்டேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த லட்சியத்து வாங்க. நகை உடுத்தினாலும் நீங்கள் பாவம் செய்ய மாட்டேங்கிற உறுதி இருந்துச்சுன்னா உடுத்துங்க. அந்த காலத்தில் நகை மோதிரம்லாம் போட்டு மைனருமாக இருக்குமோ மற்ற வழி தவறி போயிடுவானோங்கிறக்கா மோதிரத்தை காட்டு, நகையை கலட்டு, எல்லாத்தையும் கலட்டு, ஒப்பு கொடுன்னு சொன்னாங்க. உண்மைதான். அந்த காலத்திலே பெரிய தமிழ்நாட்டில் இந்திய லெவலில் பெரிய எழுப்புதல் உண்டு ஆண்டவர். ஆனால் இன்றைக்கி ஊழியத்துக்கு போனோம்னா, ஊழியத்துக்கு ஒரு இடத்துக்கு போகிறேன் நானே. போனோமா ஒரு 2 மாதம் முன்னாடி நம்ம விருந்தில் ஒருத்தர் வந்து கடையிலே தூக்குப்பட்டு இறந்துட்டார். ஒரு வாரம் கழித்து அவங்க அப்பா ஒரு 10-15 நாள் கழிச்சு அவங்க அப்பா சந்திக்க போகிறேன். அவங்க அப்பாவும் கடை வச்சுருக்காரு. போனால் அவங்க மகன் தற்கொலை பண்ணிட்டாரு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. ஏன்னா தெரிஞ்சவங்க தான், ஓரளவுக்கு கொஞ்சம் தெரிஞ்சவர். அப்போ சொல்லிகிட்டு இருக்கிறேன், அவர் ஏதோ யோசிச்சிட்டார். சரி, ஆள் வந்து ஏதோ காசுக்காக வந்து நிற்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டார். நான் ஐயா நீங்கள் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை தேற்றுவார், ஏசப்பா ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி கொஞ்சம் சொல்கிறேன். இந்த கடைக்கு வந்து காசு கேட்பாங்க பார்த்தீங்களா, அதே போல் நினச்சி நாளைக்கு வாங்க சார், நாளைக்கு வாங்க. ஐயோ நாளைக்கு நான் அதுக்கு அப்புறம் என்ன செய்ய புஸ்தகத்தை கொடுத்துரு, அண்ணாச்சி நீங்கள் ஆண்டவரை நம்புங்க, அது போதும், ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். நம்ம நிலைமை அப்படி இருக்குது. ஸ்தோத்திரம். நம்ம அதே கையெல்லாம் மோதிரம் போட்டு நல்லா ஜம்முன்னு போயிருந்தோம்னா அண்ணாச்சி வாங்கன்னு அவன் கும்பிடுவான் இல்லையா? ஸ்தோத்திரம் இல்லையா பாச? சரி ஸ்தோத்திரம். அப்படி இத்தனையும் நம்ம நீட்டாக தான் போயிருக்கிறோம். ஸ்தோத்திரம். நீட்டாக பேண்ட் ஷர்ட்டை போட்டு தான் போயிருக்கிறோம். அப்பயுமே கேட்குறாங்க. ஸ்தோத்திரம். சில நேரம் பல சுவிசேஷ ஊழியத்துக்கு நான் சிஸ்டர்லாம் போகும்பொழுது, அம்மா நாளைக்கு வாங்கம்மா, சிஸ்டர் போகும்போது எத்தனை பேர் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மதுரையில் ஒரு சில இடங்களில் நாளைக்கு வாங்க இன்றைக்கி அப்படின்னு திருப்பி கைப்பறி கொடுப்போம்ல சொல்ல போகும்போது. அப்போ நிறைய ஊழியக்காரங்களை, ஒரு சில ஊழியக்காரங்க. அப்போ நம்ம உண்மையில் அப்படிப்பட்டவர்கள், நம்ம சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகிறோம். அல்லேலூயா. நம்ம சுவிசேஷத்தை சுமந்து செல்கிற பாதங்கள், ஒரு ஊழியக்காரனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானது. சியோனே உனக்கு சுவிசேஷத்தை கொண்டவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது அப்படி சொல்லுகிற காலம். அல்லேலூயா. நம்ம தான் அந்த ஆசீர்வாதமாக இருக்கணும். அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு விண்ணுக்கும் மண்ணுக்கும் சொந்தக்காரர் பிசாசா? இந்த உலகத்தினுடைய எல்லாத்தையும் உண்டு பண்ண பிசாசு ஒரு துரும்ப கூட அவன் உண்டு பண்ணலை, ஒரு மண்ணை கூட உண்டு பண்ணலை, ஒரு கைப்பிடி மண்ணை கூட அவன் உண்டு பண்ணலை பிசாசு. தெரியுமா உங்களுக்கு? ஒத்துக்கிறீங்க? ஆனால் அவன் அபகரிச்சிட்டான் இந்த பூமியை. அவன் வந்து ஆளுகையில் சொல்கிறான், உண்மையிலே அவன் இது இன்னும் கிடையாது. அல்லேலூயா. இந்த பூமியும் வானமும், இந்த பூமியும் இவைகள் கொடுக்க எல்லா மனிதரும் இன்னும் குறையும்னு சொல்லி ஏசப்பாவை ஏமாற்ற பார்த்தான் இல்லையா? அப்போ ஆண்டவர் அப்பால போ சாத்தானேன்னு சொல்லிட்டார். அப்போ பிசாசு நம்மளை ஏமாற்ற எல்லாமே ஆண்டவருடையது தான். நம்ம வந்து அந்த சரியாக வசனத்தை படிக்கணும், அதுக்கு நல்லா ரெவலேஷன் படிக்கணும். நம்ம காலத்தில் வாழ்ந்த ஊழியர்கள், எங்கள் காலத்தில் வாழ்ந்த ஊழியர் நல்லா வைராக்கியமாக ஜெபம் பண்ணுவாங்க, உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க, அந்த பைபிளை படிச்சுட்டு அப்படியே பேசுவாங்க. சில நேரத்தில் அவங்களுக்கு அவங்க என்ன நினச்சி பேசுனாங்கன்னா, சில நேரத்தில் இப்படி நகையெல்லாம் போட்டால், இப்படி கலராக உடுத்திட்டு வந்தால், நல்லா சுடிதாரெலாம் போட்டு வந்தால் விசுவாசி விழுந்து போயிடுவான், அதனால் அதெல்லாம் வெறுத்து தள்ளு அப்படின்னு சொல்லி பேசுனாங்க. அது அவங்க வைராக்கியத்தில் பேசுனாங்க. ஏன்னா அப்படி ஒரு சிலர் விழுந்து போயிட்டாங்க, பணம் வந்த பிறகு விழுந்தும் போயிருக்கிறாங்க. அதே பணம் காசு வந்தப்போ கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சு கர்த்தருக்காக சபையை கட்டி கொடுத்து இடத்துல வாங்கி கொடுத்து நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த வேத அறிவு நமக்கு வேண்டும், வேத ஞானம் வேண்டும். அல்லேலூயா. இப்போ நான் உங்களுக்கு போதிக்கிறேன், நீங்கள் நல்லா கவனமாக கேட்கணும். நானும் அதே போல் கவனித்து கேட்கணும். எனக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு நான் போகக்கூடாது. அடுத்த ஜென்ரேஷனுக்கு நான் என்ன வார்த்தை கொடுக்கணுங்கிறது ஆண்டவர்கிட்ட கேட்டுட்ருக்கிறேன். எப்படி அடுத்த சபை எப்படி நடத்தணும், அடுத்து இளம் சமுதாயத்தினர் எப்படி ஆண்டவருக்குள்ள வழி நடத்தணும். எடுத்து இன்னும் 10 வருஷம் கழிச்சு நம்ம ஊர் இப்படி இருக்காது, நம்ம உலகமே இப்படி இருக்காது, அடுத்து வேறு மாதிரி மாறும். இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் கையிலலாம் செல் இருந்துச்சா?
30 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு 100 ரூபா போடணும்னா அதில் 5 ரூபா கமிஷன் போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்துட்டு 195 ரூபா அங்கே வந்து சேரும் இல்லையா? 100 ரூபா போட்டாலே. இப்போலாம் கிடையாது. இப்போ 10,000 ரூபா அனுப்புனா 5 பைசா கமிஷன் நேரம் பட்டணும். நம்பரை மட்டும் 10,000 எடுத்து அனுப்பி ஷைங் அண்ட் ஸ்வாயிங் அங்கே போயிடுது. நம்மளுமே மாற்ற வேண்டியதில்லை. இந்தாடா ஸ்வாயிங் நீங்கள் அனுப்பு. கடையில் போய் என்ன செய்யலாம், நம்பரை மட்டும் அனுப்புனா போகுது. அல்லேலூயா. அந்த காலத்தில் ஒரு 500 ரூபா கொடுக்கணும்னா ஒரு பஸ் ஏறி வரணும், இல்லை பேங்கில் போய் 1 மணி நேரம் காத்திருந்து எழுதி சலானை எழுதி அவன் 500 ரூபாய்க்கு 10 தடவை திட்டுவான். இப்படி கையெழுத்து போட்டு வந்திருக்கேன், போ கையெழுத்தை மாற்றி வா. அது பணம் எடுக்கனாலும் முடியாது. பணம் போட்ட பணத்தை எடுக்கிறதுக்கு ஐயோ ஏனையெல்லாம் பார்த்து உங்கள் போட்ட அப்படி இல்லையே, உங்கள் கையெழுத்து வேறு மாதிரி இருக்குது. யோ செக்கை நான் அந்த நாள் வாங்கிட்டு வந்தக்கா, ஜெபம் பண்ணி எத்தனை நாள் ஜெபம் பண்ணிட்டு செக்கை வாங்கிட்டு வந்திருக்கையா, கொடு அவசரத்தை. இந்த செக்கில் நீங்கள் கையெழுத்து போட்டால் சரியில்லை, அப்புறம் வாங்கிட்டு போய் வேறு பேங்கில் போட்டு செக்கு அப்படிலாம் மாற்ற வேண்டியிருக்கு. அல்லேலூயா. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நம்முடைய ஸ்தோத்திரம் ஆண்டவர் நம்முடைய ரேஞ்சை அப்படியே மாற்றுகிறார், நம்முடைய சூழ்நிலையை மாற்றுகிறார். நம்மளுக்கு நல்ல வேத ஞானத்தை அல்லேலூயா கேட்கணும். நம்ம தேவனுடைய வார்த்தைகள், நல்ல தேவனுடைய மனிதருடைய வார்த்தைகளை கேட்கணும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். நல்ல வேத சத்தியத்தை ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா. ஏசப்பா இதெல்லாம் நல்ல காலுக்கு பாதத்தில் செருப்பை கூட ஆண்டவர் பார்க்குற ஆண்டவர் வயிற்றுக்கு நல்ல சோறு கொடுக்க மாட்டாரா? நல்ல உயர்ந்த வஸ்திரத்தை போடுங்கன்னு சொன்ன ஆண்டவர் நம்மளை பழைய வஸ்திரத்தை போட வைப்பாரா? பழைய வஸ்திரம் தான் போட்டுக்கோ, நல்லா பழசெல்லாம் போட்டு வந்திருக்கேன். அல்லேலூயா. புதுசு வந்தால் போட்டால் நீங்கள் கண்ணு வச்சிடக்கூடாது, அதெல்லாம் பழசெல்லாம் போட்டு வரேன் இல்லை, இப்போ கொஞ்சம் பார்த்துருக்கணும்ல. அல்லேலூயா ஸ்தோத்திரம். பாருங்கள், பழைய வஸ்திரத்தை போட்டுக்கிட்டே இருக்க விடுவாரா? அல்லேலூயா. ஆண்டவர் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வா. நம்முடைய கண்கள் திறக்கப்படாதனால நம்ம ஆசீர்வாதத்தை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்க முடியாததுனால, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பற்றி தான் அறிவு நமக்கு இல்லாதனால அவன் எடுத்துகிட்டு போகிறான். எவன் எடுத்துகிட்டு போகிறான்? சாத்தான் எடுத்துகிட்டு போய் அவன் வேற கட்டுறான், வேற கோயிலை கட்டுறான். நம்ம ஆண்டவருடைய கோயிலை கட்டணும். நம்ம ஆண்டவருடைய கோயிலை கட்டுறதுக்கு பதில் அவன் வேற கோயிலை கட்டிகிட்டு இருக்கான். புரிஞ்சுதா? சரி ஸ்தோத்திரம். இப்போ மோதிரத்தையும் பாதரட்சையும் போடுங்கள் சொல்கிறார். அல்லேலூயா. அதனால் நல்ல செருப்பு வாங்கி போடுங்க, நல்ல ட்ரெஸ் கொடுத்துங்க. உங்கள் பிள்ளைகளை கண்டிப்பாக ஆண்டவர் நடத்தும். உங்கள் விசுவாசம் தான் அவங்கள நடத்தும். அல்லேலூயா. நீங்கள் கஞ்சத்தனம் பண்ணுறதுனால உங்கள் வீடு ஆசீர்வாதமாக இருக்காதுன்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுத்தா குறைவுபட்டு நினைக்காதீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்க 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 உங்கள் லேட்டஸ்ட் பயம் மாறிடும், வேறு மாதிரி போயிடும். அல்லேலூயா. ஒரு சகோதரி கூட மைக் வாங்கி கொடுத்துருக்காங்க, அவங்க லெவலில் வேறு மாதிரி மாறிடும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். நீங்கள் கொடுத்து பாருங்கள், உங்கள் லெவலே மாற்றிடுவார் ஆண்டவர். அல்லேலூயா. அதனால் என்கிட்ட இருக்க கொஞ்சத்தை தான் கொடுத்தேன். ஆண்டவர் உங்களை மேலே தூக்கி வச்சுருக்காரு பாருங்கள், மேலே உட்கார வச்சுருக்காரா? அல்லேலூயா. என்னையும் மேலே நிற்க வச்சுருக்காரா? அல்லேலூயா. கர்த்தருக்கு நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ, பழைய ஏற்பாட்டில் தான் அந்த 10ல் 1, புதிய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. நீ எவ்வளவு இறைக்க முடிஞ்சாலும் நீ இற மகனே, என் மகிமை நீ பார்ப்பாய். அல்லேலூயா. உன் மடியில் கொண்டு வந்து போட்டே விடுவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த நம்ம அப்படியே ஒரு நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட சபை பாருங்கள். எது சர்ச்சில் குறையாருங்க பார்ப்பாங்க, ஸ்பீக்கர் தேவையா, சர்ச் என்ன தேவை, அது தேவையா, இது தேவை, உடனே எப்படியா என்னத்தையோ உருட்டிக்கிட்டே கொண்டு வந்து பாஸ்டர்கிட்ட கொடுத்துட்டு, ஐயா பாஸ்டர் அதை வாங்க, பாஸ்டர் உங்களுக்கு இதை வச்சுக்கோங்க, இந்த சர்ச்சுக்கு இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க. நான் ஏன்னா ஆசீர்வாதத்தை கண்ட புலி அவங்க. அது ருசி கண்ட பூனை சும்மா விடுமான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த கொடுத்து ருசி கண்டுருச்சுன்னு நினச்சிக்கோங்க, அப்படி ஓடும், திருதுங்க நிறைய கதவை போட்டிருந்தாலும் சின்ன இடைவெளியும் தான் வந்துடும். அதே போல் ஆண்டவருக்கும் நம்ம கொடுத்து பழகிட்டோம், ஆசீர்வதிக்க பழகிட்டோம்னா அது என்னன்னாலும் சரி. அல்லேலூயா. கொடுத்துக்கிட்டே இருப்போம், வந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், தோத்தே போக மாட்டாங்க. சரி ஸ்தோத்திரம். பாருங்கள், காணப்போ புசித்து அடுத்து சொல்கிறாரு, கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடிங்க. அல்லேலூயா. கொளுத்த கண்ணை அடிச்சது. அல்லேலூயா. நேசம் எப்படி இருப்பாருங்க, நேசக்கூடி ஏற்றிட்டாரு. கொளுத்த கன்றை அடித்து அப்படியே ஒரு விருந்து தான், ஒரு பயங்கரமான விருந்து. அல்லேலூயா. ஒரு சந்தோஷம்தான், சந்தோஷப்பட தொடங்கினான். அல்லேலூயா. பாருங்கள், அடுத்து என்ன, அடுத்தோடு விடலை, அடுத்து விட்டாரா? கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடிங்கள், நான் புசித்து என் குமாரன் மரித்தான், திரும்ப உயிர்ப்பித்தான், காணப்பட்டான். அடுத்து 25 பாருங்கள், சோத்திர அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான், அவன் திரும்பி வீட்டுக்கு வருகிற போது கீத வாக்கியத்தையும் நடனம் வேற, நடனமே ஆகாது. சரி
சரி சோதரி, இதில் நடனம் வர அல்லையா, ஆடுவோம் பாடுவோம். பைபிள் ஃபாதர் எழுதியிருக்காருலப்பா, நடனமாடி ஸ்தோத்தரிப்போம் உம்மை துதிப்பே. அல்லேலூயா. நடனமாடி ஸ்தோத்தரிப்பே கர்த்தா நான் உம்மை துதிப்பே. கைத்தால ஓசையுடன் நாதா நான் உம்மை துதிப்பே. நடனமாடி நாதா நான் உம்மை துதிப்பே. கைத்தால ஓசையுடன் நாதா நான் உம்மை துதிப்பே. கையை தட்டி அல்லேலூயா. இப்போ பயந்து சிலர்லாம் பாடுறீங்க. எனக்கே இங்கே நான் பாடும்போதே பிதா சொல்கிறான், டே நாளைக்கு காலையில் என்ன ஒன்று ஓரம் தெரியும்ல, ஸ்தோத்திரம். ஒரு சிலருக்கெலாம் நீ கொடுக்கணும்ல அடைஞ்சுவோம். ஆனால் இப்போ நான் கையை தட்டி பாடி சந்தோஷம். அல்லேலூயா. கொடுப்போம். கர்த்தர் எல்லா பணத்தையும் கொடுப்பார், கொடுத்துக்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம பிசா இப்படி சில நேரம் பாடி நடனம் ஆடி சந்தோஷமாக பாடும்போது பிணத்தனும், நாளைக்கு சூழ்நிலை எப்படி இருக்குது, ஆமாம் அப்படியோ சுத்தரம் அப்படின்னு. அப்போ நீங்கள் இன்னும் நல்லா குதிச்சு பாடணும். அல்லேலூயா. நான் இன்னும் பாடுவேன் கொண்டாடுவேன். அல்லேலூயா. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கே தானே. அல்லேலூயா. என்னைக்காவது உங்கள் வீட்டில் கதவை பூட்டி ஒரு ஆட்டத்தை போட்டு அல்லேலூயா கர்த்தர் நல்லவன் சொல்லி பாடி கீர்த்தனை பண்ணி இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். வயசானவங்க சொல்லப்பா, அவங்க இவ்வளோ மறந்து உடனே பாவத்தில் விழுந்துருவீங்கடா. அங்கே நீங்கள் ரோட்டில் ஆட வேண்டாம், வீட்டில் ஆட வேண்டாம், சர்ச்சிலையும் ஆட வேண்டாம். என்னைக்காவது வாலிபர்கள் சும்மா கதவை பூட்டி ஷாந்தா அல்லா அல்ல லூரா காபானா ஷாண்டரா ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம். அழுக சொல்லு, ஆண்டவரே நீ மன்னிங்கப்பா, கழுவு மாட்டவரே, நீ கழுவு மாட்டே. எத்தனை தடவை உடைய கழுவ ஆண்டவர் கேட்பார், எத்தனை தடவை உடைய கழுவி என் ரத்தமெல்லாம் வீணாக பார்க்காத ஆட சொல்லுவார். அடுத்தவனுக்காவது போய் கழுவு சொல்லுறா, அடுத்தவனுக்காவது போய் பாவத்தை மன்னிடா. அல்லேலூயா. அப்படிலாம் இருந்தால் தானாங்க கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்க முடியும். ஒரே ஒப்பாரியாங்க சர்ச்சுக்கு வந்தால் எப்படிங்க அடுத்த வந்தால் உங்கள் ஒப்பாரியை தாங்க முடியாது, அடுத்து வரமாட்டேன்னு சொல்லிடுவான். சர்ச்சுக்கு வந்தால் உங்கள் ஒப்பாரி தாங்காமல் அடுத்து வரவும் மாட்டான். அங்கே தான் அழுதுட்டு வந்தேன், இங்கே வந்து அதோட அழுகாக இருக்குது இல்லையா? ஸோ சர்ச்சுக்கு வந்தால் கொஞ்சம் செஞ்ச சந்தோஷமாக சிரித்த முகத்தோடு சந்தோஷமாக இருந்தால் தானே அவன் வருவான். அல்லையில எங்கடா போட அதையும் கேட்குற, எங்கள் அம்மா ஐவாங்க, எங்கள் அப்பா ஐவாங்க. இது வேறு பாஸ்டரை வீட்டுக்கு வந்துடுறாரு, பாஸ்டர் போனை போட்டுறாரு. எல்லா வீட்டுக்கு தான், உங்கள் வீட்டுக்கு மட்டும் எல்லா வீட்டுக்கு தான் நான் சொல்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி அப்படி இல்லை, சந்தோஷமாக வரணும். அல்லேலூயா. கர்த்தர் ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்னபோது தாவீது ரொம்ப சந்தோஷமாக போனான். அல்லேலூயா. அப்போ நம்முடைய அதாவது ஆடுனா பாடுனா இதனால ஒரு அளவு இப்போ பிடிச்சிருக்கா, அளவோடு ஆடுங்க. அல்லேலூயா. அளவோடு துதிங்க. அல்ல நீங்கள் வீட்டில் தெருவில் ஆட வேண்டாம். தாவீதெல்லாம் சட்டையை கலட்டி ஆடுவேன் பாடும் கொண்டாடுவேன் ஆடி பாடி துதிச்சுட்டு போயிட்டுருக்கிறான். இப்போ மீகாள் பார்க்குறான், டே ஆட்டுக்கார வேளா இப்படி மேலேருந்து வாக்குற நீ ஆடிக்கிட்டீங்கடா, உனக்கு வெக்கமா இல்லையாடா? வீட்டில் வந்து கேட்குறான், உனக்கு வெக்கமா இல்லையா? இந்த பெண்கள் மத்தியில் நீர் சட்டை கழட்டி போட்டு இப்படி ஆடலாம், பெரிய ராஜா, இஸ்ரவேலின் ராஜா. அவன் சொல்கிறான், நீ சவுலின் குமார்த்தியாக இருந்தாலும் சரி, எந்த ராஜா குமார்த்தியாக இருந்தாலும் சரி, நான் ஆட்டு மந்தையில் கிடந்தேன், என்னை தூக்கி இவ்வளவு பெரிய அரசாங்கத்தை கொடுத்தாரு. அல்லேலூயா. இந்த ஆடு மத்தியில் மேன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன், என்னை தூக்கி இஸ்ரவேல் ராஜா வாக்குனாரு. அந்த ராஜாவுக்கு முன்பதாக நான் ஆடி பாடுவேன், இன்னும் நான் நீசனாக மாறுவேன்னு சொல்கிறான். அல்லேலூயா. கையை தட்டி ஆடுவது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எவ்வளோ நேசம். நீங்கள் சர்ச்சில் வந்து உம்மன் இருக்கிறீங்களே. அல்லேலூயா. சர்ச்சில் வந்து துதிக்கு சொன்னால் உம்மன் இருக்குது. அவனை தான் அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவனை தான் ராஜா உயர்த்தினார். ஒன்றுமே தெரியும், அவன் படிக்க ஸ்கூலுக்கு போனான். நான் தாவிது அவங்க அண்ணன்மாராவது போர்க்களத்துக்கு போய் பயிற்சி பெற்று வந்தாங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக பயிற்சி பெற்று வந்தாங்க. தாவிது ஒன்றும் கிடையாது, ஆடு மேய்ச்சிட்டு கீதத்தை வாசித்துட்டே இருந்தான், துதிச்சுட்டே இருந்தான், உயர்த்து வைத்துட்டாருங்க. அல்லேலூயா. ஒப்பாரி வச்சும் கூட உயரலை. அல்லேலூயா. துதிச்சுட்டே இருக்கிறவன் கர்த்தரை துதிச்சுட்டே, வாய் கர்த்தரை துதிக்குது. ஸ்தோத்திரம். நான்லாம் சைக்கிள் போகும்போது துதிச்சுட்டே இருப்பேன், வண்டியில் போகும்போது துதிச்சுட்டே இருப்பேன்.
இப்போ காரில் போகும்போது துதிச்சுட்டே போயிட்டு இருக்கிறேன், ஜெபம் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கேன். அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்கள், துதி என்ன ரொம்ப தான் துதி 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 துதிச்சுட்டு ஸ்தோத்திரம் பண்ணி அல்லேலூயா. உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்கும் நல்லா இல்லையா மற்றவங்க கேட்கல, நல்லா நீங்கள் மிசால் துதிச்சுட்டே இருங்க, நீங்கள் மிசால பாடிக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. நீங்கள் பஸ் நல்லா துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவங்க ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அதில் ஒரு என்ஜாய், சந்தோஷம். அல்லேலூயா. ஜெபமும் வேணும், துதியும் வேணும். துதி வந்து அதோட பெரிதான் ஒரு ஆயுதம், வல்லமையான ஒரு ஆயுதம், நம்மளை ஊன்ற கட்டுகிற ஆயுதம். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை இப்படி என்ஜாய் பண்ணணும், ஒரு சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் கர்த்தரும் சொல்லுங்கள், நானும் இயேசுவும் சொல்லுங்கள். நானும் என்னுடைய நானும் எனது லவரும் கிடையாதப்பா, இயேசுவும். நானும் என்னுடைய இயேசுவும். அல்லேலூயா. வேறு லவ்வர் கிடையாது, வேறு லவ் கிடையாது. இயேசுவின் லவ்வர், இயேசு தான் என்னுடைய லவ்வர். அல்லேலூயா. இயேசு தான் என்னுடைய அன்பு. இயேசுவின் நேசக்கூடிய மேலே பிறக்கிறதுனால துள்ளி பாடி குதிச்சு மகிழ்வேன். அல்லேலூயா. அந்த ஆராதனை அப்படி ஆராதிக்கணும், கர்த்தரை ஸ்தோத்திரம் அப்படி ஆராதனை. மகிழ்ச்சி பொங்கும், மகிழ்ச்சி பொங்கும், ஆனந்த பாக்கியம் அல்லேலூயா நிரம்பும். அப்படியே அப்பாவை நேசக்கூடிய அல்லேலூயா ஸ்தோத்திரம். சரி பாருங்கள், இப்படி வந்து நான் அன்னை மூத்தனை வந்துட்டார். இப்போ மூத்தனை வந்துடுறாரு, டே வீட்டுக்கு கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டார். அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், அது இப்போ 24. அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடினாலே அவருக்கு கொளுத்துக்கன்றை அடிப்பித்தார் என்றான். பாருங்கள், ஊழியக்காரன் ஒருத்தர் வந்து கேட்குறான், என்ன ஆனால் அவன் சொன்னான், உம்முடைய சகோதரன் வந்தார். யார் வந்தார்? சகோதரன் வந்தார். என்னடா மதிப்பெல்லாம் கூடுது, அந்த ஓடி போனானே அவனடா நீ அவர் இவரெல்லாம் பேசுகிறான் இல்லையா? வந்தார். அப்பா எப்படி ஏற்றிட்டார், அப்பா கிச்சன் மேலே ஏற்றிட்டார். அலையா லேட்டஸ்ட்டாக ஏற்றிட்டார். அல்லேலூயா. இப்போ உங்களை பற்றி ஒருத்தனும் அப்படி சொல்ல விட மாட்டான். வந்தாங்க, உங்கள் தம்பி இருக்கான்ல வந்தான், வந்து அந்த உட்காந்துருக்கிறான் அப்படின்னு சொல்ல அவன் சொல்கிறான். எல்லாத்துக்கும் மரியாதை வந்துருச்சு, வேலைக்காரங்களுக்கெல்லாம் மரியாதை. இதில் நான் கூட தியானிக்கலை, இங்கே வந்தால் வருது எல்லாமே. இந்த இப்போ திடீர்னு ஆண்டவர் கொடுத்து வந்தேன்னா ஒரு மரியாதை வந்துடுது. ஏன் ரெஸ்பான்ஸ் மரியாதை உண்டு பண்ணுறாரு? சும்மா பழைய சட்டை இருந்தால் அவன் புட்டு போன சட்டை இருக்குமா கொண்டு வந்து கொடுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லலாம். இப்போ பழைய சட்டை ஏதோ வந்தால், இப்போ நான் போட்டிருக்க மாதிரி ஏதோ ஒரு சட்டையை போட்டு வந்தோம், அப்படி வரக்கூடாது. உயர்ந்த வஸ்திரம் எழுதப்பட்டு உயர்ந்த மோதிரம், அடுத்து கொளுத்த கன்று, அடுத்து ஆடல் பாடல். ஏன்னா வேலைக்காரன் தரக்குறான் நினச்சக்கூடாது. என் மகன் பாவம் செஞ்சது உண்மைதான், இப்போ பாவி கிடையாது. என் மகனை பார்த்து எவனும் பாவின்னு சொல்லிடக்கூடாது, ஓடி போனவன் தானே சொல்லிடக்கூடாது. நான் சொல்லி பைபிள் சொல்லுதுங்க, என்னை இப்படி செஞ்சுதாங்க, பாஸ்ட் இப்படி வக்காலத்து வாங்குறாரு, நான் என்ன செய்ய அப்படி எழுதப்பட்டிருக்கு. அவர் சொல்கிறாரு, அவனுடைய ஸ்டேட்டஸே மாத்துறாரு, கையை தூக்குறாரு. இப்படி தாங்க உங்கள் ஸ்டேட்டஸ் தூக்குறாரு. நீங்கள் என்னமோ ஐயோ பரிசுத்தம் ஆண்டவரே பரிசுத்தமாக்கும் ஐயா, மக வீட்டை விட்டு வெளியே போயிருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. ஆனாலும் பரிசுத்தம் தாரும் ஆண்டவரே. ஐயா ஐசுவே, எவ்வளவு பாவி ஆண்டவரே, எத்தும் ஐயா, எனக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்குது ஆண்டவரே. ஏன் நமக்கு கண்ணு திறக்கக்கூடாதா ஐசப்பா? ஒரு நிமிடம் என்னை கண் திறந்து பார்த்தால் என் கஷ்டமெல்லாம் மாறிடுமே. யோ கண்ணு திறந்தாங்க இருக்கார் அவர் கண்ணு தெரியாத குருடனாவாக இருக்கார். அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாருங்க. அல்லேலூயா. ஒரு வார்த்தை நீ சொல்லக்கூடாதா? நானும் பாடு, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஒரு வார்த்தை என்ன 9 வார்த்தை உள்ளேருந்து சொல்கிறேன், நீ தான் கேட்க மாட்டுற. அல்லேலூயா. உள்ளேருந்தே நடத்துகிறார். அல்லேலூயா. ஒப்பாரி வைக்க வேண்டியது இல்லை. நீங்கள் 10 வருஷம் ஒப்பாரி வச்சு, நானும் 30 வருஷம் ஒப்பாரி வச்சுட்டு தான் ஜெபம் பண்ணேன். இனிமேல் பண்ணேன், எதுக்குடா கஷ்டம்னா எதுக்கு அழுகணும்? எப்படி அடுத்த கஷ்டம் வரத்தான் போகுது. சிரிச்சுக்கிட்டே அடுத்த கஷ்டத்தை மிதிப்போம். இந்த கஷ்டத்தை மிதிக்கிறோமா, அடுத்த கஷ்டத்தை மிதிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்த கஷ்டத்தை மிதிப்போம். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை, ஒரு அழகான பாடல் இருக்குது, பாடி பாடி அலைகளை தாண்டிடு.